இன்னும் ஒரு வீடியோவில் வைரலாக போகுதுடி, முஸ்லீம்கார் சொல்கிறாரு இயேசுதான் கடவுள்னு தான் வாயால் சொன்னாரா, பைபிள் எங்கேனாச்சும் வந்து இது இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம நம்புறது அப்போ பொய்யா? எந்த வீடியோ? ஓ, இந்த வீடியோவா? இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொன்னா இதை யாரும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். கரெக்ட் தானே? இயேசு கிறிஸ்து கடவுள்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த பைபிள் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் எங்காவது ஒரு இடத்துல சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளில் தேவையில்லாத வியாக்கியானங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில நான் தான் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு வசனம் இருக்கிறதா? இது இவர் இப்பதான் கேக்குறாரு. இது வந்து ஒரு அர்த்த பழசான கேள்வி. இத ஃபர்ஸ்ட் இதோ இவர் தான் கேட்டார். If Jesus is God, I would like you to show me one verse where Jesus says I am God or where he says worship me. இவர்கிட்ட இருந்து இத உலகம் ஃபுல்லா இவர் தான் பரப்புனாரு. If any Christian can point out to me One verse anywhere in your Bible, from any version, only one statement, unequivocal statement, an ambiguous statement by Jesus. where Jesus Christ, peace be upon him, himself says, I am God, or where he says, worship me, I am ready to accept Christianity today. அப்புறம் இத முஸ்லிம் அப்பாலஜெட்டிக்ஸ், அதாவது முஸ்லிம் கேள்விகளுக்கு பதில் சொல்ற அந்த ஆட்கள் உலகம் ஃபுல்லா பரப்புனாங்க. இதுக்கு பல பேர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் ஆன்சர்கள் யூடியூப்லயே இருக்கு. நீ இப்ப என்ன கேக்குற, அதனால என் ஸ்டைல்ல நான் சிலது சொல்றேன். 10ஓட 11 இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க நம்ப போறது இல்லை. ஏன்னா அவங்க நம்ப கூடாதுன்னே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆன்சர் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால நான் அவங்களுக்கு ஆன்சர் சொல்லாம நம்ம வீடியோவை பார்க்குற நம்ம கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, இல்லை குழப்பம் இருக்கிற, இல்லை சத்தியத்தை தேடுற சகோதரர்களுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ரைட்? இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் ஒரு பிழை. என்ன பிழை தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தான் வாயால நான் தான் கடவுள்னு சொன்னா நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அப்பன்னா யாருன்னா ஒருத்தர் நான் தான் கடவுள்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? இப்ப நான் சொல்றேன் நான் தான் கடவுள், இன்னையிலேருந்து என்னையே நீங்க என்ன பண்ணுங்க, வழிபடுங்க முஸ்லீம் சகோதரர்களே அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இன்னையிலேருந்து என்ன கும்பிட ஆரம்பிச்சுவாங்களா? முட்டாள்தனம் தானே அது. கரெக்ட். ஒண்ணு, அது ஒரு பெரிய பிழை. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பிழை என்ன தெரியுமா? இஸ்லாம் குரான்ல 4வது சாப்டர்ல 171வது வசனத்துல மேரியின் மகன் தான் இயேசு, அது இல்லாம அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அதை அவங்க நம்புறாங்க. எங்கேயாவது இயேசு வாயை திறந்து நான் தான் மேரியினுடைய மகன், நான் தான் வந்து அல்லாஹ் அனுப்பிச்ச தீர்க்கதரிசி, நான் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, நான் தான் அல்லாஹ்வுடைய ஆவி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? இப்போ ஏன் அதை நம்புறாங்க? அவர் வாயால சொல்லல, அவர் வாயால சொன்னதை தானே நம்பணும். அவர் குரான்ல எங்கேயுமே சொல்லியே, அதை ஏன் நம்புறாங்க? ஸோ இது பிக்கஸ்ட் ஃபூலிஷ் கொஸ்டின் அவங்க கேட்கறது. அதாவது இயேசுவை எப்படியாவது தீர்க்கதரிசின்ற நிலைமையிலேயே வச்சிடணும், அவரை கடவுளா பார்க்க கூடாதுன்றது அவங்க எண்ணம். சரி, அவங்கள விடு. நான் இப்போ நம்மளுக்கு வரேன். இயேசு தன்னை கடவுளாக காண்பித்தாரா இல்லையா அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா? நானே எப்படி கற்பனை பண்ணி சொல்றேன்? பைபிள்ல இருந்து சொல்றேன். ஓகே, பைபிள்ல மத்தேயுல 23வது அதிகாரத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, 16வது வசனத்துல சொல்றாரு, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளியாய் இருக்கு என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ அப்படின்னு சொல்லி தேவாலயத்தை தூக்கி வச்சு பேசுறாரு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுக்குற பொண்ணும் பொருளும் உள்ள வருது, அந்த பொண்ணும் பொருளும் காணிக்கையா கொடுக்குறீங்க, அதை பரிசுத்தம் எப்படி, அந்த பொண்ணும் பொருளும் எப்படி பரிசுத்தமாகுதுன்னா தேவாலயத்துக்குள்ள வந்தாதான் பரிசுத்தமாகுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? யாராவது எருசலேம் தேவாலயத்து மேல சத்தியம் பண்ணா அது ஒண்ணுமே இல்லை, ஆனா உள்ள இருக்கிற பொண்ணும் பொருள் மேல சத்தியம் பண்ணா அது பெரிய பாவம்னு சொல்றீங்க. தேவாலயம் பெருசா இல்ல உள்ள இருக்கிற பொண்ணு பொருள் பெருசா? தேவன் வாழுகிற தேவாலயம் பெருசா இல்ல உள்ள இருக்கிற பொண்ணு பொருள் பெருசான்னு கேட்கிறாரு. கரெக்டா? அப்ப இவன் என்ன சொல்றாரு? உள்ள இருக்கிற பொண்ணு பொருளை விட தேவன் வாழுகின்ற அந்த தேவ ஆலயம் தான் பெருசுன்னு சொல்ல வர்றாரு இந்த வசனத்துல. அப்படியே இன்னொரு வசனத்தை காட்டுறாங்க, நீ ஆச்சரியப்பட்டு போக. சரியா? மத்தேயு 12வது அதிகாரம். ஓகே,
இங்க பாரு 6வது வசனம் சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வது வசனத்துலாம் அவர் சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறேன் அப்படின்றாரு. அங்க என்ன சொல்றாரு, பொண்ணும் பொருளை விட தேவன் வாழ்கிற தேவாலயம் தான் பெருசுன்றாரு. இங்க என்ன சொல்றாரு, தேவாலயத்தோட பெருசு நான் இங்க இருக்கிறேன்றாரு. தேவாலயத்தோட பெருசு எது? அப்ப அவர் தன்னை கடவுள்னு சொல்றாரா இல்லையா? அவ்வளவுதான், அவர் வாயில்தான் சொல்றாரு, சாப்டர் க்ளோஸ். நான் தான் ரிக்கார்டோவோட அப்பா அப்படின்னு சொன்னாலும், ரிக்கார்டோ என்னோட பையன் சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல நான் தான் ரிக்கார்டோவோட அப்பா அப்படின்னு சொன்னாதான் ரிக்கார்டோவோட அப்பான்னு நாங்க ஒத்துப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு சம்பவம் சொல்றேன். மத்தேயு 21வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அவர் தேவாலயத்துல குருடரையும் சப்பானிகளையும் என்ன பண்றாரு, சொஸ்தமாக்குறாரு. இதெல்லாம் அற்புத அடையாளத்தையும் ருசி பார்த்த அடைஞ்ச அந்த சுகமான அந்த குருடர்கள், சப்பானிகள், வியாதிஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து துதிக்கிறாங்க. அவரை எப்படி துதிக்கிறாங்கன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா அப்படின்னு சொல்லி கடவுள் யாவே கடவுளுக்கு சொல்ற அந்த துதிய இவருக்கு கொடுக்குறாங்க. இந்த சின்ன பசங்க, குழந்தைங்க, சொஸ்தமானவங்க எல்லாம் சேர்ந்து. அப்ப அங்க இருக்கிற ஆசாரியன், அந்த ரிலீஜியஸ் லீடரு, அங்க இருக்கிற ஆசாரியன் கோபமாயி, இவங்க இப்படி தேவதூஷணம் பண்றாங்களே, நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு 16வது வசனத்துல சொல்றாரு, அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கலையா அப்படின்னு சொல்லி சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல யாவே கடவுளுக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை தனக்கு அப்படின்னு சொல்லி அவரு கிளைம் பண்றாரு. இது டைரக்டா நான் கடவுள்னு சொல்லியா? சரி, இன்னொன்னு சொல்றேன். அவர் வந்து மார்க் 2வது அதிகாரத்துல அடுத்த படிக்கா இருக்கிற அந்த வியாதியஸ்தனை சுகமாக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்றாரு. அப்ப எல்லாரும் முறுமுக்குறாங்க, இவர்னா தேவனா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர்னா கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஆமான்றாரு. ஆமா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னை கடவுள்னு அங்க சொல்றாரு. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு தான் இருக்கு, அல்லாஹ்க்கு தானே இருக்கு. இவரு தன் எப்படி பாவத்தை மன்னிப்பாரு? அப்ப கடவுளுக்கு நிகரா நான் தான் கடவுள்னு சொல்றாரா இல்லையா? ஸோ குரான்லயும் அல்லாஹ் தான் ஜனங்களை நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்க பாரு, சங்கீதம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனம் படியா. இங்க பாரு, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயம் தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் அப்படின்னு கர்த்தர் யாவே ஃபாதர் பிதாவை பத்தி சொல்லுது. அப்படியே 25வது அதிகாரம் மத்தேயுவை எடுத்தினா அங்க அவர் 31வது வசனம் சொல்றாரு, அன்றியும் மனுஷகுமாரன், யாரு தன்னை சொல்றாரு, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்வார்கள், நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு கடைசி நாட்களில் இவர் நியாயம் தீர்க்க போறாருன்னு சொல்லி இவரை சொல்றாரு. யார் இவர்? கடவுள் தானே நியாயம் தீர்க்கணும். அப்ப இவர் தன்னை நான் நியாயம் தீர்க்க போறேன்னு சொல்றாருல்ல, அப்ப அவர் தன்னை கடவுள் சொல்றாரா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, இங்க குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கு, அல்லாஹ் தான் முந்தினவன், அல்லாஹ் தான் பிந்தினவன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தரே முந்தினவரும் பிந்தினவரா, நானே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஐ எம் த லாஸ்ட்ன்றாரு. அல்லாஹ் கிளைம் பண்றத, பிதா கிளைம் பண்றத இயேசு நானுன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் சொல்றாரா இல்லையா? இப்ப இத படிச்சிருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அதாவது எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு ஆராய்ச்சி செய்யாம அதை சத்தியத்தை தேடணும், சத்தியத்தை அறிந்துக்கணும், உண்மையான தேவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடாம பைபிளை வாக்குவாதத்துக்காக பைபிளை படிக்கிறது. இப்ப கடவுளை ஏற்றுக்கூடாது, இயேசு ஏற்றுக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க. சரியா? இன்னொன்று 2-3 வசனம் சொல்றேன். சங்கீதம் 31வது அதிகாரம் 5வது வசனத்துல கடவுள் தேவன் தன்னை சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியம், நான் தான் சத்தியம் சொல்றாரு. அதே மாதிரி குர்ஆன்லயும் சாப்டர் 22:6 அல்லாஹ் தன்னை சத்தியம், தனக்கு ஒரு பேர் வைக்க சொல்றாரு, சத்தியம்னு சொல்லி. அவர் தான் சத்தியம்னு. இயேசு யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்ட்டு. அப்ப அல்லாஹ் சொன்னத, பிதா சொன்னத நான் தான் அப்படின்னு இயேசு சொன்னாரா இல்லையா? அது கடவுள் நான் தான் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லையா?
அது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்றேன் கேளு. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, தேவன் தான் உயிர் கொடுக்கறதுக்கும் உயிர் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் உள்ளவர்னு சொல்லி. அதே மாதிரிதான் குரான்லயும் அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கறதுக்கும் உயிரை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் உள்ளவர், உயிர் தழ வைக்கிறவர், கடைசி காலத்துல மக்களை எழுப்பு பண்ணுவார் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதே தான் யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் வரும்பொழுது இவர்கள் என்ன பண்ணுவேன், மறுபடி உயிரோடு எழுப்பி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. உயிரோட எழுப்பி கொள்ளத்தக்க உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு இருக்குதுன்னு குரான் சொல்லுது. பழைய ஏற்பாடு பிதாக்கு இருக்குன்னு சொல்லுது, இயேசு எனக்கு இருக்குன்றாரு. ரைட்? சூப்பர். அப்ப இதெல்லாம் கடவுள் நான் சொல்லலையா? இது ஒரு மறைமுகமா சொல்லாம வெளிப்படையே சொல்ல வேண்டாம், தான் கடவுள்னு சொல்லியிருக்கலாமே, டைரக்டா சொல்லியிருக்கலாம்ல. நல்ல கேள்வி. இயேசு மறைமுகமா இது மாதிரி இன்டைரக்டா அவர் செய்யறத வச்சு கண்டுபிடிச்சிக்கோ, பழைய ஏற்பாடு மேற்கோள் காட்டி கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லாம டைரக்டா நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒண்ணு, யோவான் ஸ்நானகன் வந்து மத்தேயு 11வது அதிகாரத்துல நீர் தான் மேசியாவா, இல்ல மேசியா வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டு ஆள் அனுப்புறான் இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு பாரு, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போய் நீங்க பார்க்கறதையும் கேட்கறதையும் போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏசாயா புஸ்தகத்துல இந்த வசனத்தை மேசியா வரும்போது செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நான் தான் அதுன்னு அவரு ப்ரூஃப் பண்றாரு. ஸோ மோர் தென் நான் தான் அதுன்னு சொல்றதை விட அங்க சொன்னதெல்லாம் இங்க நடக்குது, என் மூலமா நடக்குது. அப்ப நான் யாரா, கடவுள் இல்லாம நான் யார், மேசியா இல்லாம நான் யாருன்னு கேட்கறது பெஸ்ட் தானே. அப்ப அவன் யோசிச்சு ஏத்துப்பாங்கல்ல, அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூஸ், அதாவது அந்த முதல் நூற்றாண்டின் யூதர்களுக்கு பிதாவாகிய தேவனை தெரியும், சரியா? பழைய ஏற்பாடுல மேசியா யாருன்னு தெரியும். அவன் மேசியா இவர் தான் தெரியாது. மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, ரட்சகர் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து தேவனுடைய குமாரன் எனப்படுவார், குமாரன் எனப்படுவாரு, தாவீதின் குமாரன் எனப்படுவாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் அவருக்கு தெரியும். அதனால இப்ப யாருன்னா, இப்ப இயேசு தன்னை நான் தான் தேவன், ஐ ஆம் காட் அப்படின்னு சொன்னா அவங்க உடனே என்ன யோசிப்பாங்க, பிதாவை யோசிப்பாங்க. இயேசு தன்னை பிதாவாக வெளிப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் பிதா அனுப்பின மனுஷகுமாரன், ரட்சகர், அப்படிதான் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறார். ஸோ பிதாவாகிய தேவன் நான் கிடையாது, நான் குமாரனாகிய தேவன், நான் ரட்சகராகிய தேவன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தணுன்றதுக்காக, அந்த டிஸ்டிங்ஷன் காட்டணுன்றதுக்காக நான் தான் கடவுள்னு அவர் அப்படி சொல்லலை. அதனாலதான் பழைய ஏற்பாடு மேற்கோள் காட்டி என்ன பண்றாரு, தான் செய்யற செய்கையெல்லாம் காட்டி நான் தான் கடவுள்னு சொன்னாரு, டைரக்டா சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா, அது எப்படி கடவுளுக்கு குழந்தை பிறக்கும்? கடவுளுக்கு குழந்தை பிறகு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறக்கல. த காட் ஆஃப் த சன், காட் இஸ் எக்ஸிஸ்டட். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர், அவர் நம்மள மாதிரி பிறந்தவர் கிடையாது, ஆதியிலிருந்து பிதாவுடனே இருக்கிறவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை மனுஷனாகி பூலோகத்தில் வந்தது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி யோவான் தொடங்குறாரு. ஸோ அவர் ஆதியிலிருந்து இருந்தார், சரியா? அவர் குமாரனாகிய தேவன். ஸோ இந்த ட்ரினிட்டி கோட்பாடு, இந்த ஒருமை கோட்பாடுன்னு, ஒருமை கோட்பாடு, ஸோ ட்ரையூன் காட், அந்த கோட்பாடை புரிஞ்சிக்கிறதுக்கு முடியாததுனால, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, பிதா ஒருவரே தேவன், கடவுள் ஒருத்தர் தான், இது இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. பைபிள் அதான் சொல்லுது, காட் இஸ் ஒன், காட் இஸ் நாட் மெனி, காட் இஸ் ஒன். பட் அந்த கடவுள் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாக ஆனவராகவும் 3 நபர்களாக செயல்படுகிறார். பட் காட் இஸ் ஒன். ஸோ அதை வந்து நம்மளோட மனுஷ மூலையாக சில சமயம் புரிஞ்சிக்க முடியாது. நீ பாரு, இப்போ 1 + 1 + 1 3 ஆகுது. அதே 1 × 1 × 1 1 தான். ஸோ ஒரு 3 1 கூட்டினா 3 ஆகுது, ஆனால் 3 1 பெருக்குனா 1 தான் வருது. அப்போ மேத்தமெட்டிக்கலி அது பாசிபிள்னா கடவுளோட காட் ஹெட்ல 3 1 ஆகும், 1 3 ஆகும் இருக்க முடியாதா? ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஹார்ட் வேணும். அது இல்லாததுனால தான் இவ்வளோ குழப்பம். இந்த டிஸ்டிங்ஷன் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் பைபிளை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே, இதுதான் விசுவாசிகளே, இதுதான் சகோதரர்களே. தேங்க்யூ, பை பை. உன் குழப்பம் இருந்துச்சா? அப்புறம் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, குட் நைட். No, she is no longer yours to torment. Everyone is mine to torment. You do well to remember that, you little monster. Oh, I'm a monster. Perhaps you should speak to me more softly then.
Monsters are dangerous, and just now kings are dying like flies. I could have your tongue out for saying that. Let him make his threats. He's a bitter little man. I am the king. I will punish you. Any man who must say, I am the king, is no true king. I'll make sure you understand that when I've won your war for you.